லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஷாக்கிங்கான கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லோகேஷ் கனகராஜோட கைதி, விக்ரம், லியோ, கூலின்னு எல்லாமே சூப்பர் ஹிட்டான மூவிஸ். ஆனா அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு பிரிட்டிஷ் காமிக்ஸ் 1992 பப்ளிஷ் ஆன த ஸ்டீல் கிளவுஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கதையை தான் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா எடுக்கணும்னு லோகேஷ் கனகராஜ் பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இரும்பு கை மாயாவி இதான் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த காமிக்கோட கதை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிடுறான். அதுக்கப்புறம் அவனோட கையை எடுத்துடுறாங்க. அதுக்கு பதிலா ஸ்டீல் ஹேண்ட் மாட்டுறாங்க. திடீர்னு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இன்விசிபிள் ஆயிடுறான். அவனுக்கு ஷாக் அடிச்சதுல அவன் மொத்த உருவமும் இன்விசிபிள் ஆயிரும். அந்த மெட்டல் ஹேண்டை தவிர அந்த மெட்டல் ஹேண்டை மாட்டிக்கிட்டு அவன் ஸ்பைடர்மேன் மாதிரி ஊர்ல நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்கறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஸ்கிரிப்டை லோகேஷ் கனகராஜ் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாராம். ஆனா இந்த படம் பெரிய பட்ஜெட்டுங்கிறதுனால அந்த டைம்ல அவரால் பண்ண முடியல. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சூர்யா வச்சு எடுக்கிறதா இருந்தாராம். அப்புறம் சூர்யாவுமே இந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறமா கூலி படத்தில் நடிச்ச அமீர் கான் கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல அமீர் கானை வச்சு இந்த படத்தை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துல எது ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.